வீடு ரொம்ப குட்டியா இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் சீக்கிரமா வேலைக்கு போய் நிறைய சேலரி வாங்கி உங்க வீடு மாதிரி பெரிய வீடா கட்டுவேன். கண்டிப்பா உன்னால முடியும் நிலா. அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை நீ போடு, ஷியோரா நீ ஜெயிப்ப. ஐயோ, விஜய் வந்துடக்கூடாது. கடவுளே, என்னாச்சு? ஆ நீங்க இன்னுமா கந்த சஷ்டி கவசத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா ஆமா. அப்பப்ப கேப் கிடைக்கும் போது நான் அந்த கவசத்தை பாடிக்கிட்டே இருப்பேன். முருகன் மேல எனக்கு அவ்வளோ பற்று. தம்பி, ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. வீட்டை வேணா அப்படியே சுத்தி பாருங்களேன். ஆமா, இது என்னமோ பெரிய பேலஸ், சுத்தி பாக்குறதுக்கு. பாக்ஸ் மாதிரி 2 ரூம் இருக்கு. இதுல என்னத்தை சுத்தி பாக்குறது? அப்படிலாம் பேசக்கூடாதுடா. அவன் மனசுலாம் எவ்வளவு ஹர்ட் ஆகும். அப்பா, ஃபெயில் மார்க் வாங்கின எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். நிலா வீட்டை கூப்பிட்டு கிஃப்ட் ட்ரீட்லாம் கொடுத்தீங்களே, அப்ப எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். அதுக்கு இது பதில் இல்லடா. நீ ஒழுங்கா படிச்சிருந்தா பாஸ் மார்க் வாங்கியிருப்ப. நிலா ஒழுங்கா படிச்சா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா. கொஞ்சம் அமைதியா இருடா. நிலாவோட அம்மா வந்துட்டோம், பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம். தம்பி, என்ன சொல்றான் உங்க பிள்ளை? அது ஒண்ணும் இல்ல. எப்ப வீட்டுக்கு போலான்னு கேட்டான். நிலாவோட அம்மாவை பார்த்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இருந்தேன். கிழிஞ்சது. என்ன இது, மாப்பிள்ளை இவ்ளோ அழுத்தக்காரரா இருக்காரே. அம்மா அகிலாண்டேஸ்வரி தாயே, என்ன காப்பாத்து. விஜய் எதுவும் வந்துட போறா. அம்மா, இது உங்க சொந்த வீடா? ஆமாப்பா, சொந்த வீடுதான். ஆனா எங்களுது இல்ல, ஹவுஸ் ஓனரோடது. நீங்க நல்லா காமெடி பண்ணுவீங்க போல இருக்கு. நான் அப்பப்ப பண்ணுவேன் தம்பி. சிரிப்பு வரல. என்ன பாட்டி ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்காங்க? பாட்டி, இங்க வாங்க. பாட்டி, என்ன நிலா? குனிங்க, கீழே குனிங்க. என்ன உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல செல்லம், நான் நல்லா தான் இருக்கேன். உங்க அம்மா இன்னும் வரலையேன்னு காத்துட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓ, ஓகே. கடவுளே, விஜய் வந்துட்டு இருக்காளா என்னன்னு ஒண்ணும் தெரியலையே. எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. ஷோ, காப்பாத்துப்பா என்ன. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். என்ன ஷட்டில் காக்கா? ஆமா சார், சும்மா ஈவினிங் ஆனா ஃப்ரெண்ட்ஸோட விளையாட்டு வர்றது நம்ம வழக்கம். டேய் சிவா, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். ஒரே நிமிஷம் சார், வந்துடுறேன். இருங்க, இப்ப வந்துடுறேன். சரிம்மா. சொல்லுமா, என்ன விஷயம்? டேய் சிவா, உன் அக்காவை இங்க வர விடாம பண்ணணும்டா. ஏதாவது ஒரு ஐடியா கூட. ஏன் அக்கா இங்க வரக்கூடாதுன்னு சொல்ற? இத பார், இந்த கேள்வி எல்லாம் கேட்காத. நான் சொல்றத மட்டும் செய். மா, நீ சொல்றத மட்டும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அப்படிதான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஸ்கூல்ல இருந்து கிளம்ப வைன்னு சொன்னேன். நான் ஏதேதோ போய் சொல்லி அப்புறம் அக்கா என்ன திட்டி, இதெல்லாம் தேவையா? இப்ப திரும்பவும் நீ வந்து அக்காவை வீட்டுக்கே வர வைக்க கூடாதுன்னு சொல்ற. நான் என்னமா பண்றது? ஷோ, எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. இதுக்கான காரணத்தை நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். நீ உடனே உங்க அக்காக்கு கால் பண்ணி ஏதாவது ஒரு பொய் சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு அவளை வர விடாம பண்ணு. ப்ளீஸ்டா, என் செல்லம்ல.
எதுக்குதான் இதெல்லாம் பண்றேன்னு ஒண்ணுமே புரியல. கேட்டாலும் சொல்ல மாட்ற. தொண தொணன்னு பேசாம சீக்கிரம் போனை பண்ணுடா. ம்